ஒரு சிறிய கிராமத்துல ஒரு பாட்டி மற்றும் ஒரு குட்டி பெண் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பாட்டி, இந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா குழந்தை, இங்க இந்த பூக்களை பாருங்க பாட்டி, அழகா இருக்கு. மாலைக்கு அப்புறம் வெளியே போகாதேமா. ஒரு 5 நிமிஷம் தான். சுனியகாரி அவள கண்ணாடியில விதவிதமா உட போட்டு பாக்குறா. ஆனா அவளுக்கு எதுவுமே நல்லா இல்ல. எதுவுமே நல்லா இல்ல. உன் உருவம் அப்படி நீ ஒரு கியூட் கேர்ள் எடுத்து வந்து வளர அவளுக்கு நீ அழகான ட்ரெஸ் போட்டு சந்தோஷம் பட்டுக்கோ. இவ்வளவுதான் எனக்கு வேண்டும். என்ன விடுங்க. நான் விட மாட்டேன். இனிமே நீ என் பொண்ணு. நான் உன்னை என் டாட்டர் மாதிரி வளர்ப்பேன். அம்மா, பயமா இருக்கு. பயப்படாதே குழந்தை, இந்த சாக்லேட் சாப்பிடு. சுன்னியகாரி தன் மகளுக்கு தினமும் வெவ்வேறு அழகான ஆடைகளை அணிவிப்பாள். என் அருமை மகளே, இந்த அழகிய பட்டுப்புடவை அணிந்து பார். அவளை பார்த்து என் உள்ளம் மகிழ்கிறது. இந்த உலகில் தன் மகள் மட்டுமே அழகானவள் என்பதில் அவள் பெருமிதம் கொள்கிறாள். காலம் கடந்து அவள் டீனேஜ் ஆகுறா. அவளுக்கு பாட்டி நினைவு வரும். பாட்டி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். உன் ஞாபகமா அழுக வருது. என் பாட்டிய பார்க்கணும். இங்கிருந்து போக முடியாது. இந்த அறையில் பூட்டி வைக்கிறேன். இந்த வனப்பகுதியில இது என்ன மர்மமா இருக்கு? அங்கே ஒரு வீடு இருக்கிறதா? உள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன இது? ஒரு அழுக்குரல் கேக்குது. அடடா, இது என்ன பயங்கரம்! அந்த குரல் நிற்கவில்லை. யாரு நீ? ஏன் அழுற? இளவரசே, என் கதைய சொல்றேன். நான் உன்னை ஹெல்ப் பண்ணுவேன். தளபதி சூனியக்காரியை பார்த்துக்கோள். நான் செல்கின்றேன் இந்த அழகிய மங்கையுடன். போலமா அழகி? சரி, போகலாம். பாட்டியா பாக்க? சரி ராஜா, போகலாம். அவள் ஃபைனலி பாட்டியை சந்திக்கிறாள். பாட்டி, உங்களை பார்க்க நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். கண்ணு, நீ வந்துட்டியா? உண்மைதான். நீ வருவேன்னு தெரியும். பெரியவர்கள் சொல்றத கேட்கணும். நன்றி இளவரசே, இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உங்களுக்கு உதவுவது என் பாக்கியம்.